அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. உங்களுடன் இணைவது மலேசியாவிலிருந்து அன்பன் அருள் பிரகாஷ். இது உங்களுக்கான நேரம் என்னும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு ஜனநாயகம். மக்களாட்சி அல்லது ஜனநாயகம், அதை விளக்கும் எளிய கதைகளை சிறிது காண்போம். இவை குழந்தைகளின் சிந்தனையை வளர்க்கவும் சமத்துவத்தை புரிந்து கொள்ளவும் உதவும். ஒரு பெரிய காட்டில் சிங்கம் வயதாகிவிட்டதால் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க மிருகங்கள் முடிவு செய்தன. புலியும் யானையும் கரடியும் தேர்தலில் நின்றன. புலி தனக்கு வாக்களித்தால் வேட்டையாடப் போவதில்லை என்று கூறியது. யானை காட்டில் உள்ள ஏரியை சுத்தம் செய்து தருவதாக உறுதியளித்தது. கரடியோ அனைவருக்கும் தேன் தருவதாக கூறியது. காட்டின் அனைத்து மிருகங்களுக்கும் தலா ஒரு வாக்கு வழங்கப்பட்டது. அனைவரும் இரகசியமாக வாக்களித்தனர். அமைதியையும் வளர்ச்சியையும் விரும்பிய மிருகங்கள் யானைக்கு அதிக வாக்குகள் அளித்து ஜெயிக்க வைத்தன. ஜனநாயகம் என்பது தகுதியானவரை மக்கள் தங்களின் வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கும் அதிகாரமாகும். அடுத்து இரண்டாவதாக, ஒரு கிராமத்து வீட்டில் நூற்றுக்கணக்கான சுண்டெலிகள் வாழ்ந்து வந்தன. அங்கு ஒரு பெரிய பூனையும் இருந்தது. பூனையிடம் இருந்து தப்பிக்க என்ன செய்வது என்று எலிகள் கூட்டம் கூட்டின. ஒரு பெரிய எலி, பூனை வரும்போது மணி சத்தம் கேட்டால் தப்பிக்கலாம், அதனால் பூனை கழுத்தில் மணி கட்ட வேண்டும் என்றது. உடனே ஒரு சிறிய எலி, யோசனை நன்று, ஆனால் பூனை கழுத்தில் மணியை யார் கட்டுவது என்று கேட்டது. அனைவரும் சேர்ந்து விவாதித்து பூனை வரும் பாதையில் உலர்ந்த இலைகளை பரப்ப முடிவு செய்தனர். பூனை அதன் மேல் நடக்கும்போது சத்தம் கேட்கும், அனைவரும் தப்பிக்கலாம். இக்கதையிலிருந்து ஜனநாயகம் என்பது ஒருவரின் தனிப்பட்ட முடிவு அல்ல, எல்லாரும் சேர்ந்து விவாதித்து எடுக்கும் கூட்டு முடிவு. மூன்றாவது, 4 நண்பர்கள் சேர்ந்து ஒரு நிலத்தில் விவசாயம் செய்யத் தொடங்கினர். விதைப்பது, நீர் பாய்ச்சுவது, அறுவடை செய்வது என அனைத்து வேலைகளையும் 4வரும் சமமாக பிரித்து செய்தனர். லாபம் வந்தபோது நிலத்தின் உரிமையாளர் என்று யாரும் தனி உரிமை கொண்டாடாமல் நாற்பகுதியாக சமமாக பிரித்து கொண்டனர். ஜனநாயகம் என்பது சாதி, மதம், ஏழை, பணக்காரன் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சம வாய்ப்பையும் சம உரிமையையும் வழங்குவதாகும். வரலாற்றில் மக்களாட்சி அதாவது ஜனநாயகம் எவ்வாறு உருவானது மற்றும் அதன் வலிமை என்ன என்பதை விளக்கும் 2 உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம். பண்டைய கிரீஸில் கிமு 508 அதாவது ஜனநாயகம் பிறந்த கதை. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கிரீஸ் நாட்டின் ஏதென்ஸ் நகரத்தில் இந்த கதை நிகழ்ந்தது. அந்த காலத்தில் ஏதென்ஸ் நகரை அரசர்களும் அரிஸ்டோகிராட்ஸ் எனப்படும் ஒரு சில பணக்கார பிரபுக்களும் மட்டுமே ஆண்டு வந்தனர். சாதாரண மக்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவர்கள் சொல்வதை கேட்டு அடிமைகளாக வாழ வேண்டி இருந்தது. இதனால் மக்கள் மத்தியில் பெரும் கோபமும் புரட்சியும் வெடித்தது. அந்த நேரத்தில் கிளைஸ்தானிஸ் என்ற அறிஞர் ஒரு புதிய யோசனையை முன்வைத்தார். அவர், இந்த நாட்டை ஆளும் உரிமை ஒரு சில பணக்காரர்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்றார். அவர் கிமு 508 ஒரு புதிய முறையை கொண்டு வந்தார். அதற்கு கிரேக்க மொழியில் டெமோக்ராட்டியா என்று பெயரிட்டனர். டெமோஸ் என்றால் மக்கள், கிராட்டியா என்றால் அதிகாரம் அல்லது ஆட்சி. அதாவது மக்களின் ஆட்சியே ஜனநாயகம் என பெயர் பெற்றது. ஏதென்ஸ் மக்கள் அனைவரும் ஒரு பெரிய மைதானத்தில் கூடி நாட்டின் சட்டங்களை பற்றி விவாதித்து கைகளை உயர்த்தி வாக்கு அளித்தனர். தவறு செய்யும் தலைவர்களை நாட்டிற்குள் சேர்க்கக்கூடாது என்று சொல்ல உடைந்த மண்பாண்ட துண்டுகளில் அவர்களின் பெயரை எழுதி வாக்களிக்கும் முறையையும் வைத்திருந்தனர். ஜனநாயகம் என்பது திடீரென வானத்தில் இருந்து குதிக்கவில்லை. சாதாரண மக்களின் பல ஆண்டுகால போராட்டத்தாலும் உரிமை குரலாலும் உருவானதாகும். அன்பர்களே, இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் என்னுடன் இணைந்துள்ளீர்கள். இரண்டாவதாக, ஆப்ரஹாம் லிங்கனின் உரை. இது நடந்தது கிபி 1863. மக்களாட்சிக்கு இன்று உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் மிகச்சிறந்த இலக்கணத்தை உருவாக்கிய வரலாற்று நிகழ்வு இது. அமெரிக்காவில் 1860களில் உள்நாட்டுப் போர் நடந்து கொண்டிருந்தது.
நாட்டின் ஒரு பகுதியினர் மனிதர்களை அடிமைகளாக விற்கலாம் என்றனர். ஆனால் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் எல்லா மனிதர்களும் சமமாகவே படைக்கப்பட்டுள்ளனர், அடிமைத்தனம் ஒழிய வேண்டும் என்று போராடினார். 1863 நவம்பர் 19 அன்று போரில் இறந்த வீரர்களின் நினைவிடத்தில் லிங்கன் பேசினார். அதுதான் உலக புகழ்பெற்ற கெட்டிஸ்பர்க் உரை எனப்படும். அன்று அவர் பேசும்போது வெறும் 2 நிமிடங்கள் தான் பேசினார். ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரு வரி வரலாற்றில் அழியாமல் நிலைத்துவிட்டது. அதாவது, மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி இந்த பூமியை விட்டு அழியாது. ஜனநாயகம் என்பது வெறும் தேர்தல் மட்டுமல்ல, அது சாதி இனப்பாகுபாடின்றி அனைத்து மனிதர்களையும் சமமாக நடத்தும் ஒரு உன்னத முறை என்பதை இந்த நிகழ்வு உலகிற்கு உணர்த்தியது. பாரதத்தின் ஜனநாயக வரலாற்றில் நிகழ்ந்த 3 முக்கியமான உண்மை வரலாற்று நிகழ்வுகளை சற்று நினைவு கூர்வோம். உத்திரமேரூர் கல்வெட்டு, அதாவது பண்டைய இந்தியாவின் குடவோலை முறை. இது கிபி 920 ஆண்டில் நடந்த ஒரு சம்பவம். ஜனநாயகம் என்பது மேற்கத்திய நாடுகளில் இருந்து மட்டுமே நமக்கு வரவில்லை. இந்தியாவிலும், அதாவது பாரதத்திலும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மிகச்சிறந்த தேர்தல் முறை இருந்தது என்பதை நிரூபிக்கும் வரலாற்று நிகழ்வு இது. தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கிராமத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் இது நடந்த சம்பவம். முதலாம் பராந்தக சோழன் காலத்தில், அதாவது கிபி 920, கிராம நிர்வாகத்தை கவனிக்க தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க மக்கள் ஒரு முறையை பயன்படுத்தினர். அதற்கு குடவோலை முறை என்று பெயர். தேர்தலில் போட்டியிடுபவர்களின் பெயர்களை பனை ஓலையில் எழுதுவார்கள். அதை ஒரு பெரிய குடத்தில் போடுவார்கள். ஊர் மக்கள் முன்னிலையில் ஒரு சிறுவனை அழைத்து குடத்திற்குள் இருக்கும் ஒரு ஓலையை எடுக்கச் சொல்வார்கள். அதில் யாருடைய பெயர் வருகிறதோ அவரே தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். தேர்தலில் நிற்க கல்வி அறிவு இருக்க வேண்டும், நேர்மையாக சம்பாதித்த சொத்து இருக்க வேண்டும் என்ற விதிகள் இருந்தன. ஊழல் செய்தவர்களோ அல்லது அவர்களின் உறவினர்களோ தேர்தலில் நிற்க முடியாது என்ற கடுமையான விதியும் இருந்தது. பாரதத்தின் கிராமப்புற ஜனநாயகம் எவ்வளவு பழமையானது மற்றும் நேர்மையானது என்பதற்கு இந்த உத்திரமேரூர் கல்வெட்டே மிகச்சிறந்த சான்று. அடுத்து, இந்திய, அதாவது பாரத அரசியலமைப்பு சட்டம் உருவான கதை. இது நடந்தது கிபி 1946க்கும் 1950க்கும் இடைப்பட்ட காலத்தில். பாரதம் சுதந்திரம் அடைந்த பிறகு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக மாறுவதற்கு அடித்தளம் அமைத்த வரலாற்று நிகழ்வு இது. 1947 ஆகஸ்ட் மாதம் 15 பாரதம் சுதந்திரம் பெற்றது. ஆனால் பாரதத்தை எப்படி ஆள வேண்டும், மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் தர வேண்டும் என்பதை எழுத ஒரு சட்டம் தேவைப்பட்டது. இதற்காக டாக்டர் PR அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அவர் உலகின் பல நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களை படித்து விவாதித்து பாரதத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப மிகச்சிறந்த சட்ட வரைவை உருவாக்கினார். இந்த சட்டத்தை உருவாக்க 2 ஆண்டுகள், 11 மாதங்கள், 18 நாட்கள் ஆயின. இதில் சாதி, மதம், ஏழை, பணக்காரன் என்ற பாகுபாடின்றி பாரதத்தில் உள்ள 21 வயது நிரம்பிய, தற்போது 18 வயது, அனைத்து குடிமக்களுக்கும் வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. 1950 ஜனவரி மாதம் 26 அன்று இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அன்று முதல் பாரதம் அதிகாரப்பூர்வமாக ஒரு ஜனநாயக குடியரசு நாடாக மாறியது. அன்பர்களே, இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் என்னுடன் இணைந்துள்ளீர்கள். பாரதத்தின் முதல் பொது தேர்தல் கிபி 1951க்கும் 52க்கும் இடைப்பட்ட காலத்தில் நடந்தது. சுதந்திர பாரதத்தின் வரலாற்றில் ஒட்டுமொத்த உலகமே வியந்து பார்த்த மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா இதுவாகும். 1951 இந்தியாவின், அதாவது பாரதத்தின் முதல் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அப்போது பாரதத்தில் இருந்த பெரும்பாலான மக்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள் ஆகும். படிக்காத மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள்? இந்தியாவில் ஜனநாயகம் தோற்றுவிடும் என்று பல உலக நாடுகள் கேலி செய்தன. பாரதத்தின் முதல் தேர்தல் ஆணையரான சுகுமார் சென் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டார்.
படிக்காத மக்களும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அரசியல் கட்சிகளுக்கு யானை, மாட்டு வண்டி, விளக்கு போன்ற எளிய சின்னங்களை அறிமுகப்படுத்தினார். இமயமலை பகுதிகள் முதல் கிராமங்கள் வரை மக்கள் ஆர்வமாக வந்து தங்களின் வாக்குகளை பதிவு செய்தனர். தேர்தல் மிக அமைதியாகவும் நேர்மையாகவும் நடந்து முடிந்தது. பாரத மக்கள் தங்களின் தலைவர்களை தாராளமாக தேர்ந்தெடுத்து உலக நாடுகளின் கேலி பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர். இந்த தேர்தல்தான் பாரதத்தின் ஜனநாயகம் எவ்வளவு வலிமையானது என்பதை உலகிற்கு முதலில் நிரூபித்து காட்டியது. பெருந்தலைவர் காமராசரின் ஆட்சி காலம் 1954 முதல் 1963 ஆகும். தமிழ்நாட்டின் வரலாற்றில் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. கல்வி, தொழில், விவசாயம் ஆகிய 3 துறைகளிலும் தமிழ்நாடு இன்று அடைந்துள்ள வளர்ச்சிக்கு அவரது ஆட்சியில் போடப்பட்ட அடித்தளமே முக்கிய காரணம். அவரை பற்றி சிறிது ஆராய்வோம். காமராசர் ஆட்சியில் மிக முக்கியத்துவம் பெற்றது கல்வித்துறையாகும். ஏழை எளிய மக்களின் குழந்தைகளுக்கு கல்வி கிடைத்தால் மட்டுமே சமூகத்தில் ஜனநாயகம் மலரும் என்று அவர் நம்பினார். அவர் ஆட்சிக்கு வந்ததும் ராஜாஜி கொண்டு வந்திருந்த குலக்கல்வி திட்டம், அதாவது பெற்றோரின் தொழிலை பிள்ளைகள் செய்யும் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டது. கிராமப்புறங்களில் 3 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு ஆரம்ப பள்ளி இருக்க வேண்டும் என்ற இலக்குடன் ஆயிரக்கணக்கான புதிய பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஏழை பிள்ளைகள் பசியின்றி படிக்க வேண்டும் என்பதற்காக உலகிலேயே முதலாக பள்ளிகளில் இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இது பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கையை வியக்கத்தகு முறையில் உயர்த்தியது. ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு மறைவதற்காக இலவச சீருடை திட்டமும் 11ஆம் வகுப்பு வரை இலவச கல்வியும் கொண்டு வரப்பட்டது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் தமிழகத்தின் உணவு பஞ்சத்தை போக்கவும் பல பெரிய அணை திட்டங்களை மிக குறுகிய காலத்தில் கட்டி முடித்தார். மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி சாகர் அணை, வைகை அணை, சாத்தனூர் அணை, மணிமுத்தாறு அணை, பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் போன்ற மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டங்கள் காமராசர் ஆட்சியில்தான் உருவாக்கப்பட்டன. இந்த திட்டங்களால் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று தமிழகம் உணவு உற்பத்தியில் தனி நிறைவு அடைந்தது. தமிழ்நாட்டை பாரதத்தின் முன்னணி தொழில் மாநிலமாக மாற்றிய பெருமை காமராசரையே சாரும். மத்திய அரசுடன் இணக்கமான உறவை பேணி பல பொதுத்துறை நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார். சிறு தொழில்களை ஊக்குவிக்க கிண்டி மற்றும் அம்பத்தூர் ஆகிய இடங்களில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொழில்பேட்டைகளை உருவாக்கினார். அதிகாரத்தின் மீது ஆசை இல்லாத உண்மையான ஜனநாயக தலைவராக காமராசர் திகழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தபோதும் அவர் தனக்கோ தன் குடும்பத்தினருக்கோ எந்த ஒரு சொத்தையும் சேர்க்கவில்லை. அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஊழலற்ற நிர்வாகத்திற்கு அவரது ஆட்சியே முதன்மை உதாரணம். கட்சியின் மூத்த தலைவர்கள் தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு அடிமட்ட அளவில் கட்சி பணிகளுக்கும் மக்கள் தொண்டிற்கும் திரும்ப வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். இதன்படி அவரே தனது முதலமைச்சர் பதவியை துறந்து முன்மாதிரியாக திகழ்ந்தார். காமராசரின் ஆட்சி என்பது வெறும் திட்டங்களை செயல்படுத்துவது மட்டுமல்ல. ஜனநாயகம் என்பது சமூகத்தின் கடைக்கோடி மனிதனுக்கும் கல்வி, உணவு, வேலைவாய்ப்பு ஆகியவற்றை சமமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் உண்மையான வடிவமாகும். அதனால்தான் இன்று வரை தமிழ்நாட்டில் நல்லாட்சிக்கு காமராசர் ஆட்சி என்ற இலக்கணம் பயன்படுத்தப்படுகிறது. அன்பர்களே, இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் என்னுடன் இணைந்துள்ளீர்கள். ஜனநாயகத்தின் தூண்களாக கருதப்படும் மிக முக்கியமான அம்சங்கள் சிலவற்றை நாம் காணலாம். முதலாவது மக்கள் அதிகாரம். நாட்டின் குடிமக்கள் அனைவரும் தங்களது வாக்குகளின் மூலம் தங்களுக்கு பிடித்தமான தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பெற்றுள்ளனர். குறிப்பிட்ட கால இடைவெளியில், உதாரணமாக பாரதத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நியாயமான மற்றும் நேர்மையான தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். இரண்டாவது சமத்துவம் மற்றும் பாகுபாடின்மை. சாதி, மதம், இனம், மொழி, பாலினம் அல்லது பொருளாதார நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் யாருக்கும் சிறப்பு சலுகைகளோ பாகுபாடோ காட்டப்படக்கூடாது. பணக்காரர், ஏழை, படித்தவர், படிக்காதவர் என அனைவரின் வாக்கிற்கும் சமமான மதிப்பு உண்டு. மூன்றாவது சட்டத்தின் ஆட்சி. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்.
நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருப்பவர் முதல் சாதாரண குடிமகன் வரை அனைவரும் நாட்டின் சட்டத்திற்கு உட்பட்டவர்களே ஆவர். நாடு ஒரு தனிநபரின் விருப்பப்படி ஆளப்படாமல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின்படியே வழிநடத்தப்பட வேண்டும். 4வது, அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரம். பேச்சுரிமை மற்றும் கருத்து சுதந்திரம். அரசாங்கத்தின் கொள்கைகளையும் விவாதிக்கவும் நியாயமான முறையில் விமர்சிக்கவும் மக்களுக்கு முழு உரிமை உண்டு. தனிமனித சுதந்திரம் என்பது மக்கள் தங்களுக்கு பிடித்த மதத்தை பின்பற்றவும் தொழில் செய்யவும் நாட்டின் எந்த பகுதிக்கும் சென்று வாழவும் சுதந்திரம் அளிக்கப்படுகிறது. 5வது, பன்மைத்துவம் மற்றும் சகிப்புத்தன்மை, அதாவது மாற்று கருத்துக்களுக்கு மதிப்பு அளித்தல். பெரும்பான்மை மக்களின் முடிவுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் சிறுபான்மையினரின் உரிமைகளும் கருத்துக்களும் மதிக்கப்பட வேண்டும். மக்கள் தங்களுக்கு பொருத்தமான கொள்கையுடைய கட்சியை தேர்ந்தெடுக்க பல அரசியல் கட்சிகள் செயல்பட அனுமதி உண்டு. 6வது, பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மை. மக்களுக்கு பதில் சொல்லும் கடமை தலைவர்களிடம் கண்டிப்பாக உள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தங்களின் செயல்பாடுகளுக்கும் முடிவுகளுக்கும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் ஆவர். அரசாங்கத்தின் திட்டங்கள் மற்றும் நிதி செலவுகள் பற்றிய விவரங்களை மக்கள் தெரிந்து கொள்ளும் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். இன்றைய உலக அரசியல் பலமுனை அதிகார போட்டி, தீவிரமடைந்துள்ள பிராந்திய போர்கள் மற்றும் பொருளாதார தேசியவாதம் ஆகியவற்றுடன் ஒரு பெரும் வரலாற்று மாற்ற கட்டத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. வல்லரசு நாடுகளின் ஆதிக்கம் பலவீனமடைந்து உலகளாவிய அமைப்புகளின் கட்டமைப்பு பெரும் சவாலை சந்தித்து வருகிறது. தற்போதைய ஆண்டின் சர்வதேச அரசியல் நிலவரங்களை சிறிது காண்போம். முதலாவதாக, அமெரிக்க சீனா இடையேயான புதிய வர்த்தக போர். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் கடுமையான இறக்குமதி வரிகளை விதித்து வருவதால் உலகளாவிய சந்தையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சீனாவிற்கு எதிரான கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளன. பதிலுக்கு சீனாவும் கனிம வளங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஏற்றுமதியில் கட்டுப்பாடுகளை விதித்து பதிலடி கொடுத்து வருகிறது. இரண்டாவதாக, உலகை அச்சுறுத்தும் பிராந்திய போர்கள். யுக்ரைன் ரஷ்யா போர். 4 ஆண்டுகளை கடந்தும் நீடிக்கும் இப்போர் ஐரோப்பிய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. ரஷ்யாவின் அழுத்தமும் மேற்கத்திய நாடுகளின் ஆயுத விநியோகமும் உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. காசா மற்றும் இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல்கள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன. இதனால் செங்கடல் மற்றும் ஹார்மஸ் ஜலசந்தி போன்ற முக்கிய கடல் வழி பாதைகளில் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு கச்சா எண்ணெய் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. லத்தீன் அமெரிக்காவில் அமெரிக்காவின் தலையீடு. சமீபத்தில் வெனசுவேலாவின் அதிபர் நிக்கோலாஸ் மதுரோவை குறிவைத்து அமெரிக்க இராணுவம் நடத்திய நடவடிக்கை மற்றும் அங்கு ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றம் லத்தீன் அமெரிக்க அரசியலில் பெரும் கொந்தளிப்பையே ஏற்படுத்தியுள்ளது. 3வது, புதிய கூட்டணிகளும் மின்வள எழுச்சியும். சீனாவின் ஆதிக்கத்தை பார்த்தோமானால் பசுமையாற்றல், மின்சார வாகனங்கள் மற்றும் சோலார் தொழில்நுட்பங்களில் சீனா உலகை வழிநடத்துகிறது. இதனால் சவுதி அரேபியா போன்ற பெட்ரோலிய நாடுகளை சார்ந்திருந்த உலகம் இப்போது சீனாவின் எலக்ட்ரோஸ்டேட் தொழில்நுட்பங்களை சார்ந்திருக்கும் நிலைக்கு மாறி வருகிறது. செமிகண்டக்டர் மற்றும் பேட்டரி தயாரிப்புகளுக்கு தேவையான முக்கிய கனிமங்களை கைப்பற்ற அமெரிக்கா, சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தனித்தனி கூட்டணிகளை உருவாக்கி வருகின்றன. 4வது, செயற்கை நுண்ணறிவின் அரசியல். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நாடுகள் தற்போது ஒரு தேசிய பாதுகாப்பு ஆயுதமாக கருதுகின்றன. சைபர் போர்கள் மற்றும் போலி செய்திகள் மூலம் ஒரு நாட்டின் தேர்தலையும் அரசியலையும் மாற்றியமைக்கும் தொழில்நுட்ப ஆதிக்கம் உலகளவில் அதிகரித்துள்ளது. 5வதாக, உலக பொருளாதார மந்த நிலையும் மக்கள் அதிருப்தியும். கனடா, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளிலேயே பணவீக்கம் மற்றும் ஊழல் பற்றிய கவலைகள் உச்சத்தை எட்டியுள்ளன. 2026இல் உலக பொருளாதார வளர்ச்சி 2.5% குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது. இணைய கட்டுப்பாடுகள், வேலை வாய்ப்பின்மை மற்றும் அரசாங்க ஊழல்களுக்கு எதிராக உலகம் முழுவதும் உள்ள இளைஞர்கள் தற்போதைய அரசியல் அமைப்புகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றனர். 2026இன் உலக அரசியல் என்பது அமைதிக்கான கூட்டு முயற்சிகளை விட தத்தமது நாடுகளின் சுயநல பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மேலாதிக்கத்தையே நோக்கியே நகர்கிறது.
அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற பெரிய வல்லரசுகள் மோதிக்கொண்டாலும் நடுத்தர மற்றும் சிறிய நாடுகள் தங்களின் இறையாண்மையை காக்க புதிய பிராந்திய கூட்டணிகளை உருவாக்கி வருகின்றன. அன்பர்களே, இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் என்னுடன் இணைந்துள்ளீர்கள். அன்பர்களே, ஒரு சிறந்த அரசியல் என்பதும் நல்ல அரசியல்வாதிகள் என்பதும் தங்களின் சுயநலத்தை விடுத்து மக்கள் நலனை மட்டுமே முதன்மையாக கொண்டிருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு நல்ல அரசியல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான சில தகுதிகளை நாம் சிறிது விவாதிப்போம். முதலாவதாக, மக்கள் நலனே முதன்மை. அதாவது சாதி, மத, இன வேறுபாடின்றி நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் தரமான கல்வி, இலவச மருத்துவ வசதி, தூய்மையான குடிநீர் மற்றும் தங்குமிடம் ஆகியவை தங்கு தடையின்றி கிடைக்கச் செய்ய வேண்டும். ஏழை எளியோர் மற்றும் நலிவடைந்த பிரிவினருக்கு உரிய முக்கியத்துவம் அளித்து சமூகத்தில் அனைவருக்கும் சம வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இரண்டாவதாக, வெளிப்படைத்தன்மையும் ஊழலற்ற நிர்வாகமும். மக்கள் வரி பணம் முழுவதும் மக்களின் நல்வாழ்விற்காக மட்டுமே செலவிடப்பட வேண்டும். அரசு திட்டங்களில் லஞ்சமும் ஊழலும் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். அரசாங்கம் எடுக்கும் முடிவுகள், திட்டங்களுக்கான செலவுகள் போன்ற அனைத்தும் மக்களுக்கு வெளிப்படையாக தெரிய வேண்டும். தவறு செய்யும் பட்சத்தில் மக்கள் தங்களை கேள்வி கேட்கும் உரிமையை மதிக்க வேண்டும். மூன்றாவதாக, சமத்துவமும் மதச்சார்பின்மையும். அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களின் மத உணர்வுகளையோ சாதிய உணர்வுகளையோ தூண்டிவிட்டு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடாது. அனைத்து மதத்தினரையும் சமமாக நடத்த வேண்டும். ஒரு நாட்டின் கலாச்சாரம், மொழி மற்றும் பன்முகத்தன்மையை பாதுகாத்து சிறுபான்மையினரின் உரிமைகளை உறுதி செய்ய வேண்டும். நான்காவது, நிலையான பொருளாதாரமும் வேலைவாய்ப்பும். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதுடன் படித்த இளைஞர்களுக்கு அவர்களின் தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். விவசாயம் மற்றும் உள்நாட்டு தொழில்களை ஊக்குவித்து நாட்டின் உள்கட்டமைப்பை, அதாவது சாலைகள், போக்குவரத்து, தொழில்நுட்பம் ஆகியவற்றை மேம்படுத்த வேண்டும். ஐந்தாவதாக, எதிர்கால நோக்கு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. உடனடி லாபத்திற்காக இயற்கை வளங்களை, அதாவது காடுகள், ஆறுகள், கனிமங்கள் அவற்றை அழிக்காமல் எதிர்கால தலைமுறையினரை கருத்தில் கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்களை வகுக்க வேண்டும். காலத்திற்கு ஏற்றவாறு செயற்கை நுண்ணறிவு, பசுமையாற்றல் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை மக்கள் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும். ஆறாவது, கண்ணியமான அரசியல் கலாச்சாரம். மாற்று கருத்துடைய எதிர்க்கட்சிகளை பழிவாங்காமல் அவர்களின் நியாயமான விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு ஆரோக்கியமான விவாதங்களின் மூலம் நாட்டை வழிநடத்த வேண்டும். நல்ல அரசியல் என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டுமல்ல, அந்த அதிகாரத்தின் மூலம் கடைசி குடிமகனுக்கும் பாதுகாப்பான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உறுதி செய்வதே ஆகும். அன்பர்களே, இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் என்னுடன் இணைந்துள்ளீர்கள். அன்பர்களே, ஒரு நல்ல அரசியல் அமைவதற்கும் நாடு முன்னேறுவதற்கும் தகுதியான தலைவர்கள் எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் விழிப்புணர்வுள்ள குடிமக்கள். மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி என்பதால் ஒரு நல்ல குடிமகனின் பங்கு மிக இன்றியமையாதது. ஒரு நல்ல குடிமகன் என்ன செய்ய வேண்டும் என்பதை சற்று கவனிப்போம். முதலாவது, ஜனநாயக கடமை. தேர்தல் சமயங்களில் சுயநலமின்றி சாதி, மதம், பணம் அல்லது இலவசங்களுக்கு ஆசைப்படாமல் தகுதியான மற்றும் நேர்மையான தலைவர்களை தேர்ந்தெடுத்து வாக்களிக்க வேண்டும். அரசாங்கம் கொண்டு வரும் சட்டங்கள், திட்டங்கள் மற்றும் நாட்டின் நடப்பு நிகழ்வுகளை தொடர்ந்து கண்காணித்து விழிப்புடன் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, சட்டத்தை மதித்தல், விதிமுறைகளை பின்பற்றுதல். நாட்டின் அரசியல் சாசன சட்டங்களை மதிப்பதே ஒரு நல்ல குடிமகனின் முதல் அடையாளம். சாலை விதிகளை பின்பற்றுவது முதல் சிறிய சட்டங்களையும் மதிக்க வேண்டும். நாட்டின் உள்கட்டமைப்பு மற்றும் மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்பதால் தங்களின் வரிகளை ஏய்ப்பு செய்யாமல் முறையாக செலுத்த வேண்டும். மூன்றாவதாக, சமூக நல்லிணக்கம். மொழி, சாதி, மதம், இனம் ஆகியவற்றை கடந்து சக மனிதர்களை சமமாக நடத்த வேண்டும். வெறுப்பு பிரச்சாரங்களையோ வதந்திகளையோ பரப்பாமல் சமூக அமைதியை காக்க வேண்டும். பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்களிடம் மரியாதையுடனும் பாதுகாப்பு உணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, பொது சொத்துகளையும் இயற்கையையும் பாதுகாத்தல்.
பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமை, அதாவது அரசு பேருந்துகள், ரயில்கள், பூங்காக்கள் மற்றும் நினைவுச் சின்னங்கள் போன்ற பொது சொத்துக்களை தங்களின் சொந்த சொத்தாக கருதி பாதுகாக்க வேண்டும். மரங்களை நடுவது, தண்ணீரை சேமிப்பது, நெகிழி பயன்பாட்டை குறைப்பது மற்றும் சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுப்பதில் தங்களின் பங்களிப்பையும் தர வேண்டும். 5வது, சமூக பொறுப்பும் சுய முன்னேற்றமும். தன் தகுதியை வளர்த்து கொண்டு நேர்மையான வழியில் உழைப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு செய்யும் மறைமுக பங்களிப்பாகும். அரசு திட்டங்களில் முறைகேடுகள் நடக்கும்போது பயப்படாமல் தகவல் அறியும் உரிமை சட்டம் போன்ற சட்டப்பூர்வ வழிகளில் கேள்வி கேட்க வேண்டும். நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டில் நல்ல அரசாங்கம் அமைய முடியாது. மாற்றத்தை உன்னிடமிருந்தே தொடங்கு என்ற பொன்மொழிக்கேற்ப ஒவ்வொரு குடிமகனும் தன் கடமைகளை சரியாக செய்யும்போது நாடு தானாகவே வல்லரசாகும். அன்பர்களே, இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் என்னுடன் இணைந்துள்ளீர்கள். மக்களாட்சியில் கல்வி என்பது வெறுமனே எழுத படிக்க தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மிக வலிமையான ஆயுதம். குடிமக்களுக்கு தங்களின் உரிமைகளையும் கடமைகளையும் உணர்த்தி ஒரு நல்ல அரசை தேர்ந்தெடுக்க வைப்பதில் கல்வியின் பங்கு மிக முதன்மையானது. மக்களாட்சி தழைத்தோங்க கல்வி எவ்வாறு உதவுகிறது என்பதை ஒரு கண்ணோட்டமிடுவோம். விழிப்புணர்வுள்ள வாக்காளர்களை உருவாக்குதல். கல்வி அறிவு பெற்ற குடிமகன் தேர்தல் சமயங்களில் அரசியல் கட்சிகள் கொடுக்கும் இலவசங்கள், பணம் அல்லது சாதி மத உணர்வுகளுக்கு பலியாகாமல் வேட்பாளர்களின் தகுதி மற்றும் கொள்கைகளின் அடிப்படையில் வாக்களிப்பான். அரசாங்கத்தின் செயல்பாடுகள், சட்டங்கள் மற்றும் திட்டங்களின் நன்மைகள் மற்றும் தீமைகளை பகுத்தாய்ந்து பார்க்கும் திறனை கல்வி வழங்குகிறது. மக்களாட்சியின் தூணே கேள்வி கேட்பதுதான். கல்வி அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் பயமின்றி ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்கும் துணிச்சலையும் பகுத்தறிவையும் வழங்குகிறது. தங்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது சட்டம் மற்றும் ஜனநாயக வழிகளில் போராடி பெற கல்வி வழிவகுக்கிறது. தரமான கல்வி மனிதர்களிடையே உள்ள சாதி, மத, இன மற்றும் பாலின பாகுபாடுகளை களைந்து அனைவரும் சமம் என்ற சமத்துவ கொள்கையை வளர்க்கிறது. மக்களாட்சியில் பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். கல்வி மற்றவர்களின் கருத்துக்களையும் உரிமைகளையும் மதிக்கும் சகிப்புத்தன்மையையும் பக்குவத்தையும் மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறது. கல்வி நிலையங்கள் எதிர்காலத்தில் நாட்டை வழிநடத்தக்கூடிய நேர்மையான, தொலைநோக்கு பார்வை கொண்ட மற்றும் அறிவுத்திறன்மிக்க நல்லொழுக்கம் உள்ள தலைவர்களை உருவாக்கும் நாற்றங்காலாக திகழ்கின்றன. இன்றைய இலக்கவியல் உலகில் சமூக ஊடகங்களில் பரவும் போலி செய்திகள் மற்றும் வெறுப்பு பிரச்சாரங்கள் ஜனநாயகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாகவே உள்ளன. கல்வி அறிவு ஒரு செய்தியின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து வதந்திகளை புறந்தள்ள உதவுகிறது. அறிஞர் பிளாட்டோ கூறியது போல், ஒரு மக்களாட்சி நாட்டின் வீழ்ச்சி என்பது அதன் குடிமக்களின் அறியாமையிலிருந்தே தொடங்குகிறது. எனவே உண்மையான மக்களாட்சி மலர வெறும் எழுத்தறிவு மட்டுமே போதாது. அரசியல் மற்றும் சமூக விழிப்புணர்வுடன் கூடிய தார்மீக கல்வி ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும். அன்பர்களே, ஒரு சிறந்த மக்கள் தலைவராகவும் மக்களாட்சியின் தூணாகவும் திகழக்கூடிய ஒரு நல்ல அரசியல்வாதியின் சில முக்கிய குணங்களை காணலாம். அதாவது, மக்கள் வரிப்பணத்தை சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் நேர்மையாக அரசு திட்டங்களுக்கு செலவிட வேண்டும். தேர்தல் வாக்குறுதிகளை வெறும் பேச்சோடு நிறுத்தாமல் ஆட்சி காலத்தில் அவற்றை செயலில் காட்ட வேண்டும். எளியோரின் குரல், அதாவது ஏழை, எளிய மற்றும் நலிவடைந்த மக்களின் அன்றாட பிரச்சனைகளை தன் சொந்த பிரச்சனையாக கருதி அவற்றுக்கு தீர்வு காண முயல வேண்டும். எந்நேரமும் மக்கள் தங்களை எளிதில் சந்தித்து குறை கூறக்கூடிய வகையில் எளிமையாக இருக்க வேண்டும். தொலைநோக்கு பார்வை, அதாவது தற்காலிகமான இலவசங்களை வழங்குவதோடு நிறுத்தாமல் நாட்டின் அடுத்த 20-30 ஆண்டுகால எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கல்வி, மருத்துவம், உள்கட்டமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்களை உருவாக்க வேண்டும். இயற்கையையும் வளங்களையும் அழிக்கும் திட்டங்களை தவிர்த்து நிலையான வளர்ச்சியை நோக்கிய தொலைநோக்கு பார்வை கொண்டிருக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் மற்றும் மக்களின் நியாயமான விமர்சனங்களை பழிவாங்கும் உணர்ச்சியின்றி ஆரோக்கியமாக ஏற்றுக்கொண்டு தன் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும்.
சாதி, மத, இன, மொழி பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மக்களையும் சமமாக நடத்த வேண்டும். ஒரு தவறு நடக்கும்போது அதற்கு பிறரை காரணம் காட்டாமல் தலைவனாக தன் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கான முடிவை தீட்ட வேண்டும். மொத்தத்தில் அதிகாரத்தை ஒரு போதையாக கருதாமல் அதை மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக கருதுபவனே உண்மையான அரசியல்வாதி. மக்களாட்சியில் மக்கள் வெறும் பார்வையாளர்கள் அல்ல, அவர்களே இந்த அமைப்பின் உண்மையான இயக்குனர்கள் மற்றும் சுயாதிபதிகள் ஆவர். மக்களால் மக்களுக்காக மக்களின் ஆட்சி என்ற தத்துவத்தின்படி குடிமக்களின் தீவிர பங்கேற்பு மட்டுமே ஒரு ஜனநாயக நாட்டை உயிர்ப்புடன் வைத்திருக்க முடியும். தேர்தல் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தங்கள் அதிகாரத்தை காட்டும் ஆயுதம். சாதி, மதம், பணம் அல்லது இலவசங்களுக்கு மயங்காமல் தகுதியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது முதன்மை கடமையாகும். தகுதியான வேட்பாளர்கள் யாரும் இல்லையெனில் தங்களின் எதிர்பார்ப்பை பதிவு செய்ய நோட்டாவை பயன்படுத்தும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். தேர்தல் முடிந்தவுடன் மக்களின் கடமை முடிந்து விடுவதில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார்களா என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அரசு திட்டங்களில் முறைகேடுகள் நடக்கும்போது தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் அதிகாரத்தில் இருப்பவர்களை கேள்வி கேட்க வேண்டும். அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தையோ அல்லது திட்டத்தையோ கொண்டு வரும்போது பொதுமக்கள் தங்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஜனநாயக முறையில் பதிவு செய்ய வேண்டும். மக்களின் கருத்துக்களே சட்டங்களை செழுமைப்படுத்தும். அரசாங்கத்தின் தவறான கொள்கைகளுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடாமல், பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் அமைதியான முறையில் தங்களின் எதிர்ப்பை காட்டுவது ஜனநாயகத்தின் மிக முக்கியமான உரிமையாகும். கிராம சபா கூட்டங்கள் மற்றும் வார்டு கவுன்சில் கூட்டங்களில் பொதுமக்கள் நேரடியாக கலந்து கொண்டு தங்களின் பகுதிக்கு தேவையான சாலை, குடிநீர், சுகாதாரம் போன்ற உள்கட்டமைப்பு தேவைகளை தாங்களே தீர்மானிக்க வேண்டும். மக்களாட்சியின் அடிப்படை தூணே பன்முகத்தன்மைதான். பிறரின் மத, மொழி, பண்பாட்டு உரிமைகளை மதித்து வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு இடம் தராமல் சமூக அமைதியை காப்பது மக்களின் தார்மீக பொறுப்பாகும். அரசாங்கம் தவறு செய்யும் போது மக்களை குறை சொல்வதை விட எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அரசாங்கமே அமையும் என்ற உண்மையை உணர வேண்டும். விழிப்புணர்வுள்ள குடிமக்களே ஒரு சிறந்த மக்களாட்சியின் அடித்தளம். அன்பர்களே, அமுதமழை வானொலியில் இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் இவ்வளவு நேரம் இணைந்த உங்களுக்கு நன்றியை செலுத்திக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு விடைபெறுவது மலேசியாவிலிருந்து அன்பன் அருள் பிரகாஷ்.